விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருக்கையில் விசுவாசிக்கிறவனோ அவன் ஒரு காலம் மறிக்க மாட்டான். நல்ல பிதாவே, அருமையான ஐயாவுடைய நல்வாழ்வுக்காக நாங்கள் சொல்லுகின்றோம். அவர்கள் வாழ்ந்ததான ஒவ்வொரு காலங்களிலேயும் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களை திடப்படுத்தி உண்மை தகப்பனை அவர்கள் அறிந்ததான நாள் முதற்கொண்டு பிள்ளைகளையும் காணத்தக்கதான கிருபைகளை தந்து தேவனாகிய கர்த்தரை ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்து இப்பொழுதும் ஆண்டவரை உங்களுடைய பரமராஜ்யத்தில் நீதாமே அவர்களை எடுத்துக்கொண்ட பொழுது உம்முடைய சன்னிதானத்தில் அவர்கள் இளைப்பாறுகின்றதான பாக்கியத்தை கொடுத்து என்னாலும் ஆண்டவரை வேதனை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துயரம் இல்லாத, ஆண்டவரை அழுகை இல்லாததான அந்த மகா மகிமையின் சமூகத்திலே தெய்வாதி தேவனை துதித்து மகிமைப்படுத்துகின்றதான இளைப்பாறுகின்றதான பாக்கியத்தை நீதாமே அருமையான அடியாருடைய வாழ்வுகளை நீதாமே தந்ததை எண்ணி பார்க்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஒரு நாளை கிறிஸ்து இயேசுதாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதருடைய சத்தத்தோடு தெய்வ காலத்தோடு கூட கடந்து வருகிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள் என்ற வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவரே உயிர்த்தலின் பட்டியலிலே வரிசையில் இருக்கின்றதான அருமையான ஐயாவுடைய வாழ்வு அவர்கள் உயிர்த்தல் இருக்கின்றதான நல்ல நாளுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். அந்நாளிலே உங்களுடைய தகப்பனை முகமுகமாக நாங்கள் தரிசிப்போம் என்கின்றதான மாபெரும் நிச்சயத்தை நிதாமை அருமையான பிள்ளைகள், என் குடும்பத்தின் பிள்ளைகள் இழந்து காணப்படுகின்றதான ஒவ்வொருடைய வாழ்வையும் நிதாமை தந்து அவரை தேற்றி ஆதரிக்கின்றதற்காக ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் தாமே என் குடும்பத்தின் பிள்ளைகளை ஒரு விசை ஆறுதல் படுத்துவீராக. அவருடைய அருமையான அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தராகிய தேவன் தாமே அவர்களை தேற்றி பலப்படுத்துவீராக. ஆண்டவருக்குள்ளாக ஒவ்வொரு நாளையும் தன்னை திடப்படுத்திக் கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அருமையாளர்களுடைய கடவுளாக இருக்கிறார்கள் என்றதான அவருடைய நித்திய ஆறுதலோடு கூட ஒவ்வொரு நாளையும் உடைய நாமத்தை நோக்கி பார்க்க நிதாமை கிருபை தெரிவதற்காக ஸ்தோத்திரம். உடைய தகப்பனை மகனுக்காக, உடைய குடும்பத்திற்காக, மகனுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். எல்லா தகப்பனை சூழ்நிலைகளையும் நிதாமை அவர்களை நடத்தி வந்ததான எல்லா விதமான நன்மையான பாதைகள் தகப்பனாரை கொண்டு செயல்பட்டுதான் எல்லா விதமான அளவை வழிநடத்துதலை எண்ணி பார்க்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளையும் நீதாமே அவர்களுக்கு தகப்பனாக இருந்தது. ஆண்டவர்தாமே எல்லா சூழ்நிலைகளும் கூட இருந்தது. அவருடைய பிள்ளைகளை பலப்படுத்தி சமாதானத்தினாலே நீதாமே நிரப்பி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். நம்முடைய மெய்யான நீங்காத சமாதானத்தினாலே குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீதாமே நிரப்பி அவரை ஆறுதல்படுத்தி கடாட்சி செல்ல வேண்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவரோடும் நிறைவாக இருந்து ஆறுதல் படுத்தி காப்பதாக. Sham ya
கர்த்தாவுடன் நான் கூடி வாழுவேன். இல்வாக்கினால் சாகாவரன் செத்தாலும் ஜீவிப்பேன். பற்றாசையால் உம்மை மறிக்க மாட்டான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியிலே நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இதை என் தோல் முதலாகவே அழுகி போகும் என்பது நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். உலகத்திலே நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதில் நான் ஒன்றும் கொண்டு போகவும் கூடாது என்பது நிச்சயம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்னும் பலர் நாங்களாக சேர்ந்து என்னுடைய கிராமத்தை மையமாக வைத்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியான நல்ல கிருபைகளை தந்தார். சகோதரன் இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் என்னுடைய கிராமத்தை மையமாக வைத்து அநேக திருச்சபைகளிலே ஊழியங்களை செய்தோம். அந்த ஊழியத்தின் பலன் இந்த அநேக திருச்சபைகளிலே செழிப்பையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறது. கர்த்தர் ஓட்டத்தை முடித்தவர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற அந்த நித்திய ஜீவ கிரீடத்தை சகோதரனை கொடுத்து நித்தியமாய் வாழும்படியாக சகோதரனை தேவ ராக்கியத்திற்குள்ளே அனுப்பி வைக்கிறோம். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை, கர்த்தருக்குள் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சரீரமாகிய சுமை நீங்கி விடுதலை அடைந்து இம்மை விட்டு போய் தேவனிடத்தில் ஆனந்த சந்தோஷம் அனுபவித்து வாழ்கிறது. பாவம் நிறைந்த உலகத்தில் உள்ள துன்பங்களிலிருந்து எங்கள் சகோதரனாகிய இவர்களை ரட்சிக்க சித்தமானதற்காக தேவனுக்கு முழு மனதுடைய ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவனை தெரிந்து கொண்டவர்களின் தொகையை சீக்கிரத்தில் நிறைவாக்கவும் உம்முடைய ராஜ்யத்தை தீவிரமாக விரும்பிக்கவும் கிருபை கூர்ந்து கட்டளையிட்டோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை பற்றி மெய் விசுவாசம் உள்ளவர்களாய் மரித்த அனைவரோடும் கூட நாங்களும் என்று முழுவது நித்திய மகிமையிலே சரீரத்திலும் ஆத்மத்திலும் குறைவின்றி சம்பூர்ணம் அடைந்தவர்களாய் ஆனந்தத்தை அனுபவிக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக உம்முடைய அடியாருடைய வாழ்விலே அவர்கள் உமக்குள்ளாக வாழ ஆண்டவர் உதவி செய்து இந்நாளையும் கூட அவர்கள் உங்களுடைய சமூகத்திலே இளைப்பாறுகின்றதான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான அடியாருடைய சரீரத்தை நல்லடக்கம் செய்யும்படியாக நாங்கள் கடந்து சென்று ஆண்டவரே இந்த பூமியிலே விதைக்கும்படியாக புறப்படுகிறோம். தேவனாகி கர்த்ததாவே இந்த அடக்க ஆராதனையின் காரியங்கள் முற்றிலுமாக நீதாவை பொறுப்படுத்தி நடத்தி தந்தபடியாக ஜெபிக்கிறோம். அதோடு கூட உள்ள இழந்த தகவல்களை காணப்படுகின்றதான ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்வை நீதாமை ஆறுதல் படுத்தி உம்முடைய சமாதானத்தினாலே நீதாமை அவர்களை தேய்ச்சி பலப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். அல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இப்பொழுதும் நிறைவாக தங்கியிருப்பதாக. எங்கே ஓடுவே நான், எங்கே ஓடுவே, எங்கே ஓடுவே நான், எங்கே ஓடுவே, வானத்திற்கோ நீலவிற்கோ எங்கே ஓடுவே, வானத்திற்கோ
எங்களை ஒப்புக்கூடாதையும். கர்த்தாவே, எங்கள் இருதயத்தின் ரகசியங்களை அறிந்திருக்கிறேன். எங்கள் ஜெபங்களுக்கு இரக்கமுள்ள முது சபையை அடைத்துக் கொள்ளாதையும். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தரலும். சர்வ வல்லமை பொருந்தின கர்த்தா தாமே, இரக்கமுள்ள இரட்சகராக இருந்து நீதியுள்ள நித்திய நியாயாதிபதியே, எங்கள் அந்நிய காலத்தில் நேரிடும் எந்த வேதனைகளாலும் நாங்கள் உம்மை விட்டு பிரியாதபடி செய்தரலும். மரித்து போன நம்முடைய பிரிய சகோதரனாகியவர்களுடைய ஆத்மாவை சர்வ வல்லமையுள்ள தேவன் மிகுந்த இரக்கத்தினாலே தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ள சித்தமானபடியினால் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தத்தக்கதாக நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவனை அடைய உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று உறுதியாக நம்பி நாம் இவர்களுடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் உறுதிக்கு புள்ளியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் பூமிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு விளைந்து இலை பார்வார்கள் என்று ஆவியானவர் திருமணம் பற்றுகிறார். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிறேன் மன்னிக்கிறது போல எங்களை சோழனை பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடைக்கும் முடிவுகளே. ஆமென். இரக்கமுள்ள தேவனே, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருக்கையில் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஒரு காலம் மரிக்க மாட்டான். அவருக்குள் நித்திரை அடைந்தவர்களை குறித்து நம்பிக்கையற்றவர்களைப் போல துக்கப்படாதபடி நம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு எங்களுக்கு கற்பித்திருக்கிறாரே. பிதாவே, எங்கள் சகோதரனாகிய இவர்களை கிறிஸ்துவனிடத்தில் சேர்ந்து இலை பாருகிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறது போல இம்மையை விட்டு போகும்போது நாங்களும் அவரிடத்தில் சேர்ந்து இலை பாரவும் மரித்தோர் உயிர்த்தெழும்பும் கடைசி நாளில் உம்முடைய சமூகத்தில் பிரியமுள்ள உம்மிடத்தில் அன்பாயும் பயபக்தியாய் இருக்கிற யாவரையும் பாருங்கள். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று அருள் செய்யும் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கவும், நீதியாகிய ஜீவனை அடைய பாவமாகிய மரணத்தின் எங்களை உயிர்ப்பித்தள்ள வேண்டும் என்று பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் மத்தியஸ்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இதை கட்டளையிட்டோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சகல இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆறுதலையும் அருளுகின்றவரே, துக்கப்படுகிறவர்களுக்கு உமது கிருபையை அருளச் செய்து அவர்கள் தங்கள் கவலைகள் எல்லாம் உமது பேரில் வைத்து உமது அன்பை அறிந்து ஆறுதலுடைய கடாட்சி தள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நடைபெறுவது கிடைப்பது நிறைவாக இருப்பதாக.